வச்சாங்க? அதான் சார் பெருசா நம்பிக்கை வச்சாங்க. வேணாம் சார், உட்காருங்க சார். இது இன்னொரு முறை யார் செஞ்சாலும் சரி, அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து கண்டிப்பா அவங்ககிட்ட எந்த கேள்வியும் எதுவும் கேட்கவே மாட்டோம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கான 2வது ப்ரோமோ போட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி சாருக்கு நேற்று யாரும் சொல்லியிருப்பாங்க போல, சார் நேற்று எபிசோடே நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, சுத்தமாக நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இப்போ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான்றது நல்லாவே தெரியுது. இதுக்கு முன்னாடி ஒரு நிறைய வாரம் இந்த விஷயம் நடந்தப்ப கோவப்படலை. ஸோ வாட் இஸ் த மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரயானை எழுப்பி சார் ஸ்வாப்பிங்கில் போனீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ரயான் ஆரம்பத்தில் என்ன சொன்னால், எனக்கு எல்லாத்துலேயுமே வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னோடனே அங்கேருந்து சௌந்தர்யா எடுத்து கொடுக்குறாங்க, நம்பிக்கை வச்சோன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரயான் சொல்லும்போது அந்த இடத்துல பயங்கரமாக கோவப்பட்டார் விஜய் சேதுபதி. ரயான் நீங்கள் உட்காருங்க, சௌந்தர்யா நீங்கள் எழுந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, ரயான் இதுக்கப்புறமா வந்துட்டு நான் உங்ககிட்ட எதெல்லாம் கேட்க நினைக்கணும் அதெல்லாம் சௌந்தர்யா கிட்டே கேட்டுக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். அது மட்டும் பரவாயில்ல, மறுபடியும் ரயான் இருந்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் உட்காருங்க, மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த சீசன் ஃபுல்லாக அவங்கக்கிட்ட எந்த விதமான கேள்வியும் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி ரொம்ப கோவமாக எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. ஸோ என்ன ரீசன், நேற்று வந்துட்டு ஷோவில் ஒன்றுமே இல்லை, எதுவுமே பண்ணலை, ஸோ ஒரு விஷயம் கூட அவர் பேசவே இல்லை அப்படின்றத வந்துட்டு மக்கள் சமூக வலைத்தளத்தில் அதிகமாக பேசி வந்துக்கிட்டு இருக்க காரணத்தினால ஸோ இப்போ இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளுடைய விஜய் சேதுபதி கோவப்படுறாரா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தென் கமெண்ட்லையும் அப்படி தான் வந்திருக்கு. ஸோ இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.